வந்துட்டேன்டா மச்சான்னு ஒரு சவுண்டு கொடுத்தேன். அப்புறம்டா ஆள் அட்ரஸே காணோம். ஃப்ரெஷ்ஷப் வா அப்படி நின்றுட்டுருக்க. சாப்பாடு ரெடியாக இருக்குவா, சாப்பிட்லாம். போய் சீக்கிரம் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. என்னடா சொல்லிகிட்டே இருக்கேன், திருப்பி அப்படியே நிற்கிற. போடா மாப்பிள்ள போ, போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, எனக்கு பசிக்குதுடா. அது வந்துடா மச்சான். என்னடா வந்து வந்து சொல்லுடா. இல்லை, வந்தோடனே அப்பாவுக்கு ஃபோன் போட்டேன், லேட் ஆகிடுச்சுல்ல, அதனால் சரி பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் போகலான்னு அப்பாவுக்கு போட்டேன். அதுதான் நீ டெய்லி பண்ணுவேடா, அப்புறம் என்னடா புதுசாக கேட்குற. இல்லை, அப்பா பேசினாரு, அப்புறம் மாமாங்கெல்லாம் பேசினாங்க. டே அப்பா, அதுதான் நீங்கள் டெய்லி பண்ணுவீங்களேடா, அதை ஏன்டா திருப்பி ஒரு கதையாக சொல்கிறேன், எனக்கு பசிக்குதுடா. அது இல்லைடா மச்சான், அது டேய் ஒன்றும் இழுக்காமல் சொல்லு. இல்லை போயிட்டு வா, எனக்கு பசிக்குது. புதைச்சிடும் பார்த்துக்கோ. இல்லைடா, அது நான் பேசிகிட்டு இருக்கும்போது நடுவில் ஒருத்தவங்க பேசினாங்க. சவா, சரி, பேசுனாங்க. யார்? இல்லை, அத்தை கூப்பிட்டாங்க, அதுக்கு ஒருத்தவங்க பதில் சொன்னாங்க. டே அப்பா, என்னால் முடியல, தயவு செஞ்சு சொல்லி யார் அதுன்னு. இல்லை, அத்தை உன் தங்கச்சிக்கிட்ட பேசினாங்க. சரி, அதுக்கு என்ன இப்போ? அப்போ உன் தங்கச்சி பேசும்போது இரும்பனா. டே, என்னால் முடியலடா, பேசும்போது இரும்பதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா? மனுஷனாக பிறந்தா இதெல்லாம் சகஜமாக வரும்டா. டேய் மச்சான், எனக்கு அது தெரியாதா? அது நார்மலாக இருந்த மாதிரி இல்லைடா, எனக்கு என்னவோ உடம்பு சரியில்லையோன்னு தோணுதுடா. இல்லையேடா, நேற்று கூட பேசினாலே நல்லா தானே இருந்தா, அப்போல்லாம் ஒன்றுமே இல்லையே. ஏய், அவள் நார்மலாக பேசுகிறதுக்கும் அவளுக்கு உடம்பு சரியில்லை, அவள் குரல் எப்படி இருக்குன்னு தெரியாதா மச்சான்? நான் சொல்கிறேன்ல, அவளுக்கு உடம்பு சரியில்லை. சரிடா, உடம்பு சரியில்லைன்னா என்னடா, அவன் மாத்திரை போட்டுக்கு போகிறடா, அதுக்கேண்டா நீ இவ்வளோ டென்ஷனாக இப்படி நிற்கிற? உனக்கு எங்கன்னா ஒரு தங்கச்சி பாசம் இருக்காடா? நீ எல்லாம் ஒரு அண்ணனாடா? டேய், எனக்கு என் தங்கச்சி எப்படி பார்த்துக்குன்னு தெரியும்டா, உன்னை பிச்சிடும் பிச்சு. இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்ன, அதை மட்டும் தயவுசெய்து சொல்கிறியா? உன் தங்கச்சிக்கு இப்போ ஃபோன் போட்டு அவளுக்கு என்ன உடம்புக்குன்னு கேளு. எதுக்கு ஃபோன் போட்டு நான் வாங்கி கட்டுறதுக்கு? நேற்றுலாம் வாங்கி கட்டினது பத்தில் இன்றைக்கும் சேர்த்து வாங்கி கட்ட சொல்கிறியா? டேய் மச்சான், ப்ளீஸ்டா கேளுடா. டேய், உன் கூட சேர்ந்த சவகாசத்துக்கு அவகிட்ட இல்லாத பேச்செல்லாம் நான் வாங்குறேன்டா, போதும்டா, என்னை விடுறா. டேய் மச்சான் மச்சான் ப்ளீஸ்டா கேளுடா. டேய் அப்பா, பண்ணி தொலைக்கிறேன், தயவு செஞ்சு இந்த ரியாக்ஷனை மாத்திரியா? சரிடா மச்சான், தேங்க்ஸ். நீ மூடு. இட்ஸ் ஓகே மச்சான், இப்போ கால் போடுறியா? என்ன இப்படி போர் அடிக்குது? நம்மளே வயலுக்கு வரக்கூடாது சொல்லிட்டு அப்பா தாத்தாலாம் கிளம்பிட்டாங்க, ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க. ஆயாவும் அம்மா கூட அங்கே போயிட்டாங்க. தனியாக இருக்க போர் அடிக்குதே, என்ன பண்ணலாம்? என்ன ஃபோன் அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது? இந்த டைமுக்கு இவங்க ஏன் பண்ணுறாங்க? இதை அவங்க சாப்பிட்டு தூங்குற டைம் ஆச்சே. சரி, பேசுவோம். என்னடா இன்னும் ஃபோன் எடுக்க மாட்டேறா? இப்போ நீ எதுக்கு டென்ஷன் ஆகிற? எடுப்பாடா, நமக்கு தாண்டா நைட்டு. அங்கே பகல்டா, ஃபோன் எங்கன்னா வச்சுட்டு போயிருப்பாடா, இருடா. ஹலோ அண்ணா, என்னண்ணா கூப்பிட்ருக்கீங்க? யாருக்குன்னா கொடுக்கணுமா? போதுமாடா, எடுத்துட்டாளா? டென்ஷன் ஆகாமல் இரு. இல்லைடா, உன்கிட்ட சும்மா பேசலான்னு தான் பண்ணேன்டா. அப்படியா, சரி சொல்லுங்கண்ணா. சாப்பிட்டீங்களா ரெண்டு பேரும்? இல்லைடா, இனிமேல் தான். நான் சீக்கிரம் வந்துட்டேன், அவன் இப்போ தான் வந்தான், இனிமேல் தான் சாப்பிட்ணுண்டா. அப்போ போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க. எதுக்கு ஃபோன் பேசிகிட்ருக்கீங்க? போங்க. இதோ சாப்பிட்றோண்டா. நீ எங்கே இருக்க? நான் வீட்டில் இருக்கேண்ணா. என்ன சமையல்? யார் சமைச்சது? கேளுடா, என்னடா பேசிகிட்டு இருக்க? இருடா கேட்குறேன். நான் தாண்டா சமைச்சேன், சப்பாத்தி. அவன் இப்போ தான் வந்தான், அதனால் அவன் நாளைக்கு செஞ்சுப்பான்டா. சரிண்ணா. ஏன் வயலுக்கு எங்கேயும் போலியா? வெளியே போலியா? வீட்டில் இருக்க? இல்லைண்ணா, மாமா வீட்லேயே இருக்க சொல்லிட்டாங்க. அவங்க வயலுக்கு போயிட்டாங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, அதனால் வீட்லேயே இருக்க சொல்லிட்டாங்க. டே, என்னடா இப்படி இரும்புற? என்னடா உடம்புக்கு? லைட்டாக ஃபீவர்ண்ணா, வேறு ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டெல்லாம் ஃபீவர்னா என்னை விட்டு நகரவே மாட்டான், என்கிட்டே இருப்பா. இப்போ பாரு. டேய், டேப்லெட் போட்டாலாம் கேளுடா. ஏதாவது மெடிசன் எடுத்துக்கிட்டியாடா? இதுக்கெலாம் போய் யாராவது மெடிசன் எடுப்பாங்களா? காலையில் கஷாயம் குடிச்சிட்டு அது போதும், அது சரியாயிடும். லூசாடாவ மாத்திரை போட மாட்டாளாமா? மாத்திரை போட சொல்கிறா. கசாயெல்லாம் எதுக்குடா மாத்திரை போடுற? ஆனால் இது சின்ன ஃபீவர் தான், இதுக்கெலாம் மாத்திரைலாம் வேஸ்ட்டு. இந்த கஷாயமே போதும். இப்போ நான் பெட்டராக தான் இருக்கேன். கோல்டு மட்டும்தான், அதுக்கு இன்னும் 2 வாட்டி குடிச்சேன்னா சரியாக போயிடும். சும்மா எல்லாத்துக்குள்ளே மெடிசன் போடக்கூடாது.
டாக்டர் மாதிரி பேச சொல்கிறா, ஆயா மாதிரி பேசிகிட்டு இருக்கா. சரிம்மா, நீ கசாயம் குடிச்சிட்டல, ஓகேடா, ரெஸ்ட் எடுண்ணா. சரிங்கண்ணா. நீங்கள் சாப்பிடல? டேய் சொல்கிறா, மாத்திரை போட சொல்கிறா. உனக்கு வேணும்னா நீ சொல்லு, நான் சொல்ல மாட்டேன். இப்போ சாப்பிட தாண்டா போகிறேன். ஓகேடா, பாய், குட் நைட். டேய் சொல்கிறா ப்ளீஸ்டா. உனக்கு வேணா நீ சொல்லிக்கோன்னு சொல்லிட்டேன். சரிண்ணா, பாய், சாப்பிட்டு தூங்குங்க, குட் நைட், டேக் கேர். என்ன அந்த பக்கத்துலேருந்து எந்த ரியாக்ஷனும் காணுமே? டேய் 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 ப்ளீஸ்டா. முடியாது. டேய் ஒழுங்காக மாத்திரை போட சொல்லி, கசாயம் எல்லாம் வேண்டாம். ஆனால் என்னென்ன எனக்கு கிராஸ் டாக்ல ஏதோ ஒரு குரல் கேட்குது. என்ன விஷயம்? பக்கத்தில் ஏதோ பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் உனக்கு கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். கிராஸ் டாக்லாம் இல்லைம்மா. சரி, நான் பம்பு செட்டு போயிட்டு குளிச்சுட்டு வரவா? அங்கே போன போல இருக்குது. நான் கிளம்புறேன். டேய் பப்பு செட்டெல்லாம் வேணான்னு சொல்கிறா. ஒழுங்காக போய் மாத்திரை போட்டு தூங்க சொல்கிறா. அதிகமாக புதுராஜ் வரும், சொல் பேச்சு கேட்க சொல்கிறா. சரிங்கண்ணா, நீ சாப்பிட்டு தூங்குங்க. நான் போய் என் வேலையை பார்க்குறேன். பாய், டேக் கேர். டேய் கோவத்தை கிளறாமல் ஒழுங்காக மாத்திரை போட்டு தூங்க சொல்லுன்னு. மாத்திரை போட முடியுமாமா முடியாதாம்மா? அண்ணா, உனக்கு உடம்பு சரியில்லையா? உன்னை மாத்திரை போடுன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. எனக்கு என்னடா, நான் நல்லா தானே இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. நான் ஹெல்த்தியாக தானே இருக்கேன். இல்லை, மாத்திரை போட சொல்லி ஒன்று சொன்ன மாதிரி இருந்துச்சு, அதனால் கேட்டேன். இப்போ என்ன பண்ணால் அவங்க மாத்திரை போடுவாங்களா? சொல்லு. நான் மாத்திரை போடணுன்னா எனக்கு 3 கண்டிஷன் இருக்குது. அதுக்கு ஓகேவான்னு கேளு. என்னதான் அந்த 3 கண்டிஷன்? கேளுடா. நம்பர் 1, கோவப்படாமல் பேசணும், சிரிச்சுக்கிட்டு பேசணும். நம்பர் 2, மாத்திரை போடுன்ற விஷயத்த டைரெக்டாக என்கிட்ட சொல்லணும். நம்பர் 3, டெய்லி என் கூட 10 மினிட்ஸ் ஃபோன் பேசணும். இது 3 முடியும்னா சொல்ல நான் மாத்திரை போடுறேன், இல்லைன்னா அவங்கள போக சொல். அதான் 3 கண்டிஷன் சொல்லிட்டால. இப்போ இதில் எதுக்குலாம் ஓகே பண்ண போகிறீங்க? இப்போ உங்கள் பதிலை சொல்லுங்கள் சார். கோவப்படாமல் வேணும்னா சொல்கிறேன், ஆனால் மற்ற 2 இப்போ முடியாது. புரியலை. இப்போ முடியாதுன்னா எப்போ முடியுமா? கொஞ்ச நாள் போகட்டும்னு சொல்கிறான். கொஞ்ச நாள்னா எத்தனை நாளா? அவள் இங்கே செமினார் வந்ததுக்கப்புறமா நான் அவளுக்கே ஃபோன் பண்ணி பேசுகிறேன், எவ்வளோ நேரம் வேணால் பேசுகிறேன்னு சொல்கிறான். இப்போ மாத்திரை போட சொல்லு. டெய்லி பேசுகிறேன். அவள் எவ்வளோ நேரம் கேட்குறாலும் பேசுகிறேன். 10 நிமிஷம் இல்லை, 10 ஹவர் கூட பேசுகிறேன். ஆனால் அப்போ நான் பேசுவேன். அவள் ஃபஸ்ட்டு இங்கே வரட்டும், நான் நேரில் அவள்கிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. அதுக்கப்புறமா அவள்கிட்ட பேசுகிறேன்னு சொல்கிறான். இப்போ மாத்திரை போட சொல்லு. அண்ணா, இதுக்கு அவங்க என்கிட்ட டைரெக்டாக பேச மாட்டேனே சொல்லியிருக்கலாம். அதுக்கு எதுக்கு செமினார் அது இதுன்னு சாக்கு சொல்லணும்? என்கிட்ட பேச விருப்பம் இல்லை, அவ்வளோதானே. நான் அதை அப்படியே எடுத்துக்கிறேன். அப்படி செமினாருக்கு வந்ததுக்கப்புறமா தான் என்கிட்ட பேசுவாங்க. நான் அப்படி யாரும் என்கிட்ட பேச தேவையில்லைன்னா பேசவே தேவையில்லை. நானும் செமினாருக்கு வர தயாராகவே இல்லை. அவங்க எப்படின்னா போட்டு அவங்களுக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்கக்கிட்ட பேச சொல்லுங்கள். தயவு செஞ்சு இதோட நான் மாத்திரை போடுறேன்னா அதை போடுறேன்னா இதை போடுறேன்னா எந்த கவலையும் அவங்க படுற மாதிரி காட்டிக்க வேண்டான்னு சொல்லிவிடு. நான் வச்சிடுறேண்ணா, எனக்கு மூடு சரியில்லை. பாய்ண்ணா, டேக் கேர். போத் ஆஃப் யூ. பாய், குட் பை. ரொம்ப சந்தோஷம்டா. இப்போ சிறப்பாக பண்ணிட்டல. டேய் பாருடா, மாத்திரை போடுவேன்னு சொல்லாமலே வச்சுட்டா. செமினாருக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாடா. பாருடா அவளை. எனக்கு புரியல. நீ பண்ணுறதெல்லாம் பண்ணிவிடுவேன், அதுக்கப்புறம் அவள் செமினாருக்கு வரலன்னு சொல்லிட்டான்னு ஃபீல் பண்ணுவேன். எனக்கு புரியலடா. கேட்ட 3 விஷயம், அதில் 2 விஷயமா தான் இப்போ நீ பண்ணியிருக்கலாம். ஒரு விஷயம் கூட நீ அப்புறம் பேசுகிறேன்னு புரிய வச்சுருக்கலாம். எதுவுமே இவர் பண்ண மாட்டாராம். ஆனால் இவர் சொல்கிறதுக்கு எல்லாம் அவங்க தலையாட்டணுமா. சாரிடா, இனிமேல் நிச்சயமாக நான் உனக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். இதுக்கப்புறம் நான் என் தங்கச்சி பக்கம் தான் இப்போ உன் பக்கம் நின்று நான் தப்பு பண்ணிட்டேன்றது இப்போ புரிஞ்சுக்கிட்டேன்டா. டேய் மச்சான், என்னை பற்றி தெரிஞ்சு நீ எப்படி பேசினா எப்படி? என்னை பற்றி எல்லாம் உனக்கு தெரியும்ல. என்ன நான் ஏன் பேச மாட்டேன்னு உனக்கு தெரியுதுல்ல. சரிடா, இனிமேலும் பேசாத. அவளும் செமினாருக்கு வரமாட்டா, அவ்வளோதான், விட்டுரு. நீ இங்கே அவள் அங்கே இருக்கட்டும், அவ்வளோதான். நீ செமினாருக்கு வரணும்னு நினச்சிருந்தீங்கன்னா பேசியிருப்ப. வேண்டாம்னு நினச்சிட்டு பேசலை, அவ்வளோதான், விட்டுரு. நேரில் தானே பேசணும். என்னைக்காவது எந்த ஜென்மத்தில் நேரில் மீட் பண்ணுறீங்களோ அப்போ பேசிக்கோ, விட்டுரு. அப்படிலாம் சொல்லாதடா. அவள் செமினாருக்கு வரணும்டா, எப்படியாவது வரணும்டா. ப்ளீஸ்டா. புரிஞ்சுக்கோடா. நீயே புரிஞ்சுக்கலன்னா எப்படிடா? நீ இப்படிலாம் பண்ணிட்டு வா, அவள் வேலையாக வந்துடுவாடா. எனக்கு தெரியாது இதுக்கப்புறம். அவள் செமினாருக்கு வரதும் வராது தான் அவள் இஷ்டம். எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது.